ஒருத்தன் ஒரு அழகான புள்ளிமான தன்னோட வீட்டில் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வரான். ஒரு நாள் திடீர்னு அந்த மான் காணாம போயிடுது. இத பொறுத்துக்க முடியாத அந்த மனுஷன் அந்த மானை யார் பிடிச்சிட்டு போனாங்களோ அவங்கள பழி வாங்கியே தீருவேன்னு துடிச்சிட்டு இருந்தான். கடவுள் கிட்ட போய் முறையிட்டான். கடவுளும் வந்தாரு. கடவுளை பார்த்த அந்த மனுஷன், நான் ஆசையா வளர்த்த மானை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அதனால அந்த மானை திருடினவன் யாரா இருந்தாலும் அவனை என் கண் முன்னாடி நிறுத்துங்க கடவுளேன்னு கேக்குறான். அதுக்கு கடவுள் சொல்றாரு, மான் காணாம போனதுக்கு காரணமானவங்க யாருன்னு கேட்காதப்பா, வேணும்னா உனக்கு அந்த மானை நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனா இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் ரொம்ப கோவத்துல இருக்கிறேன், அதனால அந்த மானை யாரு திருடினாங்களோ அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன், உடனே என் கண்ணு முன்னாடி அவனை நிறுத்துங்கன்னு ரொம்ப கோவமா சொல்றான். இத கேட்ட கடவுள் மறுபடியும், சரிப்பா நீ கேக்குற வரத்தை நான் கொடுக்குறேன், ஆனா நீ பின்னாடி வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த மனுஷனும் சரின்னு ஒத்துக்கிறான். சரிப்பா நீ கேட்ட வரத்தை கொடுத்துட்டேன், இந்த மானை யாரு திருடிட்டு போனாங்களோ அவன் பின்னாடியே நிக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போயிடுறாரு. பக்தன் திரும்பி பாக்குறான். அங்க பார்த்தா மிகப்பெரிய சிங்கம் நின்னுட்டு இருக்கு. சிங்கத்தை பார்த்ததும் இவனோட பழி வாங்கும் கோவம் மறைஞ்சு பயத்தோட, ஐயோ கடவுளை காப்பாத்துங்கன்னு அலறி அடிச்சுட்டு ஓடுறான். கடவுள் எங்க அங்க இருக்காரு? இந்த கதையோட நீதி என்னன்னா, நம்மள பலருக்கு ஆத்திரம் வந்துச்சுன்னா அறிவும் புத்தியும் வேலை செய்யறதே கிடையாது. ஆத்திரம் பெரும்பாலும் அழிவைதான் தருது. அதனால கோபத்தை தவிர்த்து அன்போடும் அமைதியோடும் வாழலாம் இல்லையா?